ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போது இந்த வீடியோவில் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்களோட வாழ்க்கை வரலாறு என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பைமோ டீ ஷாப்பிங். பைமோ டீ ஷாப்பிங் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப் மூலிமா போய் நம்ம வாங்கிக்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இந்த இதில் இருக்குது. இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வாங்க ராஜகோபாலாச்சாரி அவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி டிசம்பர் 10 அன்று பிறந்தார். இந்திய வழக்கறிஞர், விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஆவார். இவர் சுருக்கமாக ராஜாஜி என்றும் மூத்தறிஞர் ராஜாஜி என்றும் அழைக்கப்பட்டவர். CR என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவின் கடைசி தலைமை ஆளுநராக பணியாற்றியவர். அத்துடன் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர், சென்னை மாகாண முதல்வர், சென்னை மாநில முதலமைச்சர், மேற்கு வங்க ஆளுநர், இந்திய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர் போன்ற பல பதவிகளிலும் பணியாற்றியுள்ளார். பாரத ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர்களில் ஒருவர். பிற்காலத்தில் ஜவஹர்லால் நேருவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 1959 சுதந்திர கட்சியான தொடங்கியது. இக்கட்சியுடன் கூட்டணி அமைத்து 1967 திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தது. கருத்து வேறுபாடுகள் கொண்டிருந்த போதும் பெரியார் ஈ.வே. ராமசாமியுடன் தமது கடைசி காலம் வரையில் நட்பு பாராட்டியவர். அணுவாற்றல் போர்க்கருவிகளை குறைக்க போராடியவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூருக்கு அருகில் உள்ள தோரப்பள்ளி கிராமத்தில் பிறந்தார். அவரது தந்தை சக்கரவர்த்தி வெங்கடரையா, தாயார் சிங்காரம்மா ஆவார். ராஜாஜியின் பள்ளி கல்வி ஓசூரிலும், உயர்நிலைக் கல்வி பெங்களூரில், கல்லூரி கல்வி பெங்களூர், சென்னை மாகாண கல்லூரியிலும் கழிந்தது. 1898 சித்தூர் திருமலை சம்பங்கி ஐயங்கார் மகள் அலர்மேலு மங்கம்மாளை மணந்தார். 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் பிறந்தன. 1900 தமது வழக்கறிஞர் தொழிலை நன்கு நடத்தி வந்தார். பின்னர் அரசியலில் ஈடுபட்டு 1917 சேலம் நகராட்சி உறுப்பினராகவும் பின்னர் நகர தந்தையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸில் சேர்ந்து ரவுலட் சட்டத்திற்கு எதிரான இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் சத்தியாகிரகம் போன்றவற்றில் ஈடுபட்டார். 1930 மகாத்மா காந்தியின் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடத்தி சிறை சென்றார். 1937 மதராஸ் மாகாணத்தின் முதன்மை மந்திரியாக பொறுப்பேற்று 1940 வரை பதவி வகித்தார். பிரித்தானிய ஜெர்மனியுடன் போர் தொடுத்த வேளையில் காந்தியின் வெள்ளையனே வெளியேறு போராட்ட முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். போர்க்காலத்தில் பிரித்தானியாவுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பது அவரது கருத்தாக இருந்தது. பின்னாளில் முகமது அலி ஜின்னாவுடனும் அகில இந்திய முஸ்லிம் லீக்குடனும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காண விளைந்தார். இவரது திட்டம் CR பார்முலா என அழைக்கப்பட்டது. 1946 அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் தொழில் வளங்கள், கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சராக பணியாற்றினார். ராஜாஜியின் மகள் லட்சுமி மகாத்மா காந்தியின் 4வது மகன் தேவதாஸ் காந்தியை மணந்தவர். இவரது ஒரே மகன் CR நரசிம்மன் இந்திய அரசியல்வாதி ஆவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.